கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வலியுறுங்க கமிட்டிக்கு. சத்யா கொஞ்சம் மறந்துட்டே உனக்கு 3 வயசா இருக்கும்போது மூக்குத்தி குத்துறதுக்காக முண்டக்கண்ணி மாறி போய் கூட்டு போனா நீ வந்து கம்மர் கேட்டுக்க வெற்றியுடன் செல்வாரா? கமிட்டியை நிரப்ப பாரதி கண்ணன் வாருங்கள் வாருங்கள். நீ எதுக்காக எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போற நினைச்சுதானே. அடுத்தபடியாக சொல்லுங்கடா. ஹலோ, அடுத்தபடியாக மாப்பிள்ளை ராகுல் அவர்கள் கலையரங்கி உள்ளார். இவர் ஒரு சிறந்த ஆட்ட நாயகன். இவன் காமெடி பண்ண சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பத்திக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்க. இட்லி போடா பிச்சாளி போட. நானே பிச்சைக்காரங்க எல்லாம் பிடிக்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இட்லி கேட்குற? அப்படியே சாஞ்சிரும். இட்லி எத்தனை சுத்து? 15 ஓடி என்னாச்சு? களத்தில் சிதறி கொண்டிருக்கிறார். இதை பார்த்து முடிவுங்கள். ஹலோ, அடுத்தபடியாக இளம் பிறவாத தம்பி ஆரூர் தம்பி முரளிதரன் கலையரங்கியுள்ளார். இது குடும்ப அரசியல் கிடையாது. இவன் நல்ல வலுவாதி போடுவனுக்கு. வரீங்க மறைக்காரங்களே கீழே உட்காடுறான். ஓடிட்டேன்ல அப்படின்னு கூடாது சார். ஸ்பீடா சுத்துறான். என்ன அடுத்தபடியாக ஆரூர் தம்பி யோகேஷ் டிவிகேயின் அடுத்த இளைஞர் இதோ உங்கள் முன்னாடி களம் காண உள்ளார். சிவகார்த்திகேயன் இவன் தான் மாத்திட்டானே. ஆரூர் தம்பி யோகேஷ். ஊரில் இவருக்கு ஒரு இன்னொரு பேர் கொண்டு இருக்கிறது, நாட்டாம யோகேஷ். சந்தோஷம் தானே? சொன்ன சொல்லிட்டேன். பெருமை டிவிக்கு நியாயப்படுத்த சிவகார்த்திகேயன்